எப்படி everyone இன்னைக்கு ஜெனரல் டெஸ்ட் பேப்பர் சீரிஸ்ல நம்ம இந்தியன் ஹிஸ்டரியில பார்க்க போற ஒரு இம்பார்ட்டன்ட் டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் பிரசிடென்ட்ஸ் ஆஃப் இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் அண்ட் நியூஸ் பேப்பர் brought அவுட் பை சம் நேஷனல் லீடர்ஸ் ஓகேவா இந்த ரெண்டு டாபிக் கீழே இருக்க சில இம்பார்ட்டன்ட் ஃபேக்ட்ஸை இந்த வீடியோவில் நம்ம குயிக்காக பார்த்துடலாம் லெட்ஸ் கெட் ஸ்டார்டட் இதெல்லாம் கொஞ்சம் ஃபேக்ட் தான்டா நீங்கள் மெமரைஸ் பண்ணும் ஃபர்ஸ்ட் டைம்லேயே வந்துட்டு நமக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்க மாதிரி தான் இருக்கும் பட் போக போக தெரிஞ்சுக்கலாம் ஓகே இந்த எக்ஸாம்க்கு இல்லாட்டியும் வேறு எக்ஸாமுக்கு கண்டிப்பாக நமக்கு யூஸ் ஆக தான் போகுது ஸோ ஃபஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி என்ன சொல்லியிருந்தேன் இம்பார்ட்டன்ட் பிரசிடென்ட்ஸ் ஆஃப் இந்தியன் நேஷனல் காங்கிரஸில் இருந்த இம்பார்ட்டன்ட் பிரசிடென்ட்ஸு ஸோ அவங்க எந்த இயரில் இருந்தாங்க அண்ட் எந்த பிளேஸ் அப்படின்றத நம்ம பார்க்கலாம் ஓகேவா ஃபர்ஸ்ட்டு செஷனும் முக்கியம் ஸோ 1885ல் வி ஹேட் அங்கே வந்துட்டு எங்கே பாம்பேயில் அப்போ நமக்கு பிரசிடெண்ட்டாக இருந்தவங்க WC பானர்ஜி ஓகேவா அந்த மாதிரி நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் நெக்ஸ்ட்டு 1886ல் கால்கட்டா இப்போ கொல்கட்டான்னு சொல்கிறோம்ல ஸோ கால்கட்டாவில் நமக்கு இருந்தவங்க தாதாபாய் நாரோஜி ஓகேவா நெக்ஸ்ட்டு 1887 மெட்ராஸ் பாத்ருதீன் தயாப்ஜி நெக்ஸ்ட் 1888 அலகாபாத் இங்கே வந்துட்டு ஜார்ஜ் யூல் இவங்க தான் இது ரொம்ப முக்கியம் இங்கே பாருங்கள் ஃபர்ஸ்ட் யூரோப்பியன் காங்கிரஸ் பிரசிடென்ட் அப்படின்னா யாரை சொல்வீங்க ஜார்ஜ் யூலி எந்த பிளேஸில் அலகாபாத் எந்த செஷன் 4 எந்த இயர் 1888 ஓகேவா ஃபர்ஸ்ட் நாளை குயிக்காக ரிவைஸ் பண்ணிடலாமா இந்த வீடியோ முடிக்கும் போதே உங்களுக்கு நான் பாதி மனப்பாடம் பண்ணிடுவேன் நீங்கள் இன்னும் ஒரு 2 டைம்ஸ் ரிவைஸ் பண்ண போதும் ஃபஸ்ட்டு 1885ல் ஸ்டார்ட் பண்ணுறோம் பாம்பேல யார் இருந்தாங்க WC பானர்ஜி ஸோ பிபி உங்களுக்கு ஈஸியாக நமக்கு ஞாபகம் வச்சுக்கலாம் நெக்ஸ்ட்டு 1886ல் வந்துட்டு கால்கட்டாவில் நடக்குது எங்கே நடக்குது ஐம் சாரி கால்கட்டாவில் தாதாபாய் இருந்திருக்காங்க அதை எப்படி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம் சிடி ஞாபகம் வச்சுக்கோ இப்போ நான் சொல்கிறதெல்லாம் ஜஸ்ட் நீங்கள் காதில் வாங்கினாலே அங்கே ஆப்ஷனில் நீங்கள் பார்க்கும்போது ஓகே சிடி அப்படின்னு எதுவும் வந்துச்சு யூ கேன் ஈஸிலி ரீகால் ஓகேவா கால்கட்டாவில் தாதாபாய் இருந்தாங்க நெக்ஸ்ட்டு நமக்கு அதே ஃபாலோயிங் இயர் தான் 87ல் மெட்ராஸில் பாத்ருதீன் இருந்தாங்க கரெக்டாக ஸோ எம்பி ஜிபி எம்பி அப்படின்னு சொல்லுவோம்ல ஸோ என்னோடய ஃபோன் வந்து 1887 எம்பி இருக்குதுன்னு வச்சுக்கோ என்னோடய ஃப்ரண்ட் கேமரா 1887 எம்பி வரைக்கும் இதில் இருக்குது அப்போ 1887ல் எம்பினா என்னது மெட்ராஸ் பி இஸ் ஃபார் பாத்ருதீன் ஓகே நெக்ஸ்ட் 1888ல் அலகாபாத்தில் யார் இருந்தாங்க ஜார்ஜ் யூல் ஃபர்ஸ்ட் யூரோப்பியன் காங்கிரஸ் பிரசிடென்ட் ஓகே ஏஜ்ன்ற வார்த்தையை ஞாபகம் வச்சுக்கோங்க என்னோட ஏஜ் வந்து 88 ஓகே என்னோட ஏஜ் 88 888 ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் அப்போ 88ல் என்ன நடந்திருக்கு 88 ஏஜ் அலகாபாத்தில் ஜார்ஜ் யூல்ன்றவங்க இருந்தாங்க ஏன்னா அலகாபாத் ஜீனா ஜார்ஜ் யூல் ஓகே ஃபர்ஸ்ட் யூரோப்பியன் காங்கிரஸ் பிரசிடென்ட் இதுலேயுமே இன்னொரு ஷார்ட் ட்ரிக் பாருங்கள் ஏஸ் ஃபோர் அலகத்தை பார்த்தா ஜீனா ஜார்ஜா ஈனா யூரோப்பியன் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க ஃபர்ஸ்ட் ஃபோர் ரெடி ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போது 1889ல் பாம்பேயில் நடக்குது சர் வில்லியம் வெடபம் ஓகே ஸோ சர் வில்லியம் எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் வில்லியம் பாம்னு ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகே வில்லியம் வந்து வில்லியம் பாம் ஸோ பாம்பேயில் சர் வில்லியம் 1889ல் இருந்தாங்க ஓகே நெக்ஸ்ட்டு நமக்கு 6th செஷன் பாருங்கள் 1890ல் கால்கட்டாவில் சர் ஃபிரோஷா மெத்தா ஸோ இதை நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா 1890 90 CM and PM ஓகே 90 CM and PM 90னா உங்களுக்கு என்ன ஞாபகம் வரணும் 1890 சிஎம்னா வந்துட்டு சிக்கு கால்கட்டா ஓகேவா ஸோ 90 சிஎம்மில் 1890ல் கால்கட்டாவில் நடக்குது அங்கே வந்துட்டு நமக்கு பிஎம்னு இருக்காங்க யார் சார் ஃபிரோஷா மெக்தா ஓகே நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது 1893 ஸோ 3 இயர்ஸ்க்கு அப்புறம் தான் லாகூர் செஷனில் அகெயின் நமக்கு தாதாபாய் வராங்க லேடர்னு வச்சுக்கலாமா ஸோ லேடர்னா லாகூர் செஷனில் தாதாபாய் இருந்தாங்க ஓகேவா
93 லேடர். ஓகே 93 லேடர் ஆர் நான் 93rd ஃப்ளோருக்கு போகணும், அதுக்கு லேடர் கொண்டு வாங்கன்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ 93ல நமக்கு 9th செஷன். ஓகே 93rd ஃப்ளோர் போகிறதுக்கு நீ லேடர் கேட்குற. அதில் 9th செஷன் 93rd இயரில் லாகூரில் தாதாபாய் இருந்தாங்க. ஓகேவா, ஈஸியா. நெக்ஸ்ட் வந்துட்டு 1905 21st செஷன் பனாரஸில் நடக்குது. ஜிகே கோகலே. ஓகே ஜிகே கோகலே. ப்ரீ கேஜின்னு ஞாபகம் வச்சுக்கோங்கடா. ஸோ கேஜினா ஜிகே கோகலே. 5 வயசில் ப்ரீ கேஜி சேர்க்குறாங்க. 5ன்றது என்னது 1905. 5 வயசில் ப்ரீ கேஜி சேர்க்குறாங்க. ஸோ அதான் ப்ரீ கேஜியில் கேஜினா ஜி கோகலே. ஓகேவா, ஸோ ஃபர்ஸ்ட் படித்த எல்லாம் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு 1922 1906 கேல்கட்டாவில் அகெயின் தாதாபாய் தான் இருக்காங்க. ஓகே, ஸோ இதை வந்துட்டு நம்ம ஆல்ரெடி எப்படி ஞாபகம் வச்சுக்கிட்டோம், இங்கே சிடி ஞாபகம் வச்சுக்கிட்டோம்ல, இங்கேயும் 6 இங்கேயும் 6, இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இது நமக்கு 93 பார்த்துட்டோம். ஸோ 3 2s 6, அதுவும் பார்த்துக்கோங்க. இப்படிலாம் ரிலேட் பண்ணி படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் சூரத்தில் நடக்குது நமக்கு டாக்டர் ராஷ் பெஹாரி கோஷ். டாக்டர் ராஷ் பெஹாரி கோஷ், ஆர்பிசி. ஸோ 1907 இது ஃபைனல் ஒன் தானே, வி கேன் ரீகால் இட் ஈஸியில். சூரத்தில் டாக்டர் ராஷ் பெஹாரி கோஷ். ஆர்பிசி வந்து சூரத்தில் விளையாடுறாங்க 7வது டைம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோ. அப்போ 7 சூரத் ஆர்பிசி. ஓகே, ஸோ செஷன் இயர் பிளேஸ் அண்ட் பிரசிடென்ட் உங்களுக்கு இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு கேல்கட்டாவில் 1917 நமக்கு நடக்குது. மிஸ்ஸஸ் ஆனி பெசன்ட், அவங்க தான் ஃபர்ஸ்ட் உமன் பிரசிடென்ட் ஆஃப் காங்கிரஸ். ஓகேவா, காங்கிரஸோட ஃபர்ஸ்ட் உமன் பிரசிடென்ட் யார், மிஸ்ஸஸ் ஆனி பெசன்ட். எங்கே நடந்துச்சு அது, கேல்கட்டாவில். எந்த இயரில், 1917. ஓகேவா, டெல்லியில் ஆனுவல் செஷன், அங்கே வந்துட்டு MM மலவியா. ஓகேவா, ட்ரிபிள் M. ஓகே, எனக்கு 18 இயர்ஸ் ஆனோடனே நான் ட்ரிபிள் M பிளேஸ்க்கு போகிறேன். அந்த பிளேஸ் வந்து டெல்லியில் இருக்குது. ஓகேவா, 18 இயர்ஸில் நான் ட்ரிபிள் M காலேஜுக்கு போகிறேன். அந்த காலேஜ் டெல்லியில் இருக்குது. அப்போ 18ன்றது 1908, ட்ரிபிள் Mன்றது MMM மலவியா, எங்கே, டெல்லி. ஓகே, நெக்ஸ்ட்டு 19 வந்துட்டு அம்ரிஸ்டர். அம்ரிஸ்டரில் மோத்திலால் நேரு வந்துட்டு பிரசிடெண்ட்டாக இருக்காங்க. இந்த அம்ரிஸ்டர்லேயே யூ ஹேவ் த ஆன்சர். ஏனா அம்ரிஸ்டர், எம்னா வந்துட்டு மோத்திலால் நேரு. ஓகே, ஸோ அண்ட் திஸ் இஸ் வெரி ஃபேமஸ்ல. ஸோ யூ கேன் ஈஸிலி ரிமெம்பர். நெக்ஸ்ட்டு 1923 நமக்கு ஸ்பெஷல் செஷன் நடக்குது. ஓகேவா, ஸோ 23rd எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம், நமக்கு எலெக்ஷன் நடந்துச்சு கரெக்டாக. ஸோ இப்போ ரீசெண்டாக வச்சது April 23rd. ஸோ 23rd நமக்கு ஒரு ஸ்பெஷல் டே, எலெக்ஷனுக்கு லீவ்லாம் விட்டுருப்பாங்கல்ல. ஸோ 23rd ஸ்பெஷல் செஷன் அப்போது யார் இருந்தாங்கன்னா லாலா லாஜ்பத் ராய். ஓகே, லாலா லாஜ்பத் ராய். 23rd ஸ்பெஷல் செஷன் அப்போ நான் லாலா லேண்ட் மூவிக்கு போனேன் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, ஈஸி. 24 வந்துட்டு பெல்கமில் நமக்கு MK காந்தி இருந்தாங்க. பெல்ஜியம். ஓகேவா, 24 பெல்ஜியம் சாக்லேட் நான் சாப்பிட்டேன். பெல்ஜியம் சாக்லேட் ஒரு ஐஸ்கிரீம் 24 நான் சாப்பிட்டேன் அப்படின்னு உங்கள் தம்பிக்கிட்டேயோ அக்காக்கிட்டேயோ சொல்கிறீங்க. அப்போ இந்த பெல்ஜியம்லேயே வந்துருச்சு. பெல்னா வந்து பெல்கம், G is for காந்தி. ஓகே, நெக்ஸ்ட்டு கான்பூரில் நமக்கு மிஸ்ஸஸ் சரோஜினி நாயுடு. நெக்ஸ்ட் விமன் பாருங்கள், சரோஜினி நாயுடு இருந்தாங்க. எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம், காசா கிராண்ட். ஓகே, காசா கிராண்டில் 25 ஃப்ளோர் பில்டிங் இருக்குது. ஓகே, 25னா 1925ல், கானா வந்துட்டு கான்பூர், சானா சரோஜினி நாயுடு. ஓகே, நெக்ஸ்ட்டு அகெயின் லாகூரில் வந்துட்டு வி ஹேவ் ஜவஹர்லால் நேரு.
ஸோ இங்கே வந்துட்டு அம்ரிஸ்டரில் மோதிலால் நேரு பார்த்தோம். அவரை தொடர்ந்து 1929ல் லாகூர் செஷனில் ஜவஹர்லால் நேரு வராங்க. திஸ் இஸ் ஆல்சோ வெல் நோன் திங். அண்ட் லாஸ்ட் டூ ஈஸி, ஹரிபுரா அண்ட் திரிபுரி. ரீன்னு வருது பார்த்தீங்களா, ரெண்டு ரீலையுமே வந்துட்டு எஸ்சி போஸ், சுபாஷ் சந்திர போஸ் தான் இருந்தாங்க 38 அண்ட் 39ல். ஸோ இட்ஸ் வெரி ஈஸி. ரீன்னு வந்தால் சுபாஷ் சந்திர போஸ். ஓகே, எல்லாத்துக்குமே ட்ரிக்ஸ் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ட்ரிக்ஸ்லாம் ஒரு தடவை ரீகால் பண்ணிக்கோங்க, இல்லை ஏதாவது தெரியலன்னா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஈஸியாக மெமரைஸ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது சில இம்பார்ட்டன்ட் நியூஸ் பேப்பர் ப்ராட் பை த நேஷனல் லீடர்ஸ். ஓகேவா? பெங்கால் கெசட்டே யார் கொண்டு வந்தாங்கன்னா, இட் இஸ் ஸ்டார்டட் பை ஜேம்ஸ் ஆகஸ்டஸ் ஹிக்கி. இட் வாஸ் த ஃபர்ஸ்ட் நியூஸ் பேப்பர் ஆஃப் இந்தியா. நியூஸ் பேப்பர் ஆஃப் இந்தியாவோட ஃபர்ஸ்ட் நியூஸ் பேப்பர் எது? பெங்கால் கெசட்டே. இதை கொண்டு வந்தவங்க யார்? ஜேம்ஸ் ஆகஸ்ட். ஓகேவா? ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். ஜேம்ஸுன்றவங்க ஆகஸ்ட் மாதம் 1780ல் கொண்டு வந்தாங்கன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ அவர் ஃபுல் நேம் என்ன? ஜேம்ஸ் ஆகஸ்ட். எப்போ கொண்டு வந்தார்? 1718ல். என்ன கொண்டு வந்தார்? பெங்கால் கெசட்டே. ஓகே, நெக்ஸ்ட் அகரட்டா அண்ட் கேசரி. அகரட்டா அண்ட் கேசரியை வந்துட்டு பால் கங்காதர் திலக். ஓகே, பால் கங்காதர் திலக். திலக் என்ன கலரில் இருக்கும்? லைக் அந்த பொட்டு மாதிரி சொல்லலாம், ரெட் கலரில். கேசரியும் ரெட் கலரில். ஸோ இந்த மாதிரி சும்மா எதாவது ரெலவெண்ட்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஆதார் அண்ட் கேசரியை கொண்டு வந்தாங்க பால் கங்காதர் திலக். ஓகேவா? நியூ இந்தியா அண்ட் காமன் வீல் அதை கொண்டு வந்தவங்க அனி பெசன்ட். அனி பெசன்ட் வந்துட்டு என்ன பார்த்தோம்? ஃபர்ஸ்ட் உமன் இந்தியன் பிரசிடென்ட் ஆஃப் காங்கிரஸ்ன்னு பார்த்தோம் கல்கட்டாவில். ஸோ அவங்க தான் வந்துட்டு நியூ இந்தியா அண்ட் காமன் வீல்ன்ற பேப்பரை கொண்டு வந்திருக்காங்க. ஹரிஜன் யங் இந்தியாவை கொண்டு வந்தவங்க மகாத்மா காந்தி. ஓகேவா? ஆல் ஹிலால் அவங்க கொண்டு வந்தாங்க மௌலானா ஆசாத். ஓகே, இந்த பேப்பர்லாம் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அவ்வளோதான். இந்த வீடியோவில் நம்ம 2 டாபிக் பார்த்து முடிச்சிட்டோமா? இதை நீங்கள் மெமரைஸ் பண்ணுங்கள். வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். ஜாயின் அஸ் இந்த டெலிகிராம் அண்ட் வாட்ஸ்அப் சேனல். ஆல்சோ see you in the next video. Bye bye.